ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. சிக்கன் சுக்காவோட அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் இந்த வாழைக்காய் ரெசிப்பியில் ஓரளவுக்கு இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு உப்புலாம் சேர்க்காமல் ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு தோலோட, ஒரு கொத்து கருவேப்பிலை கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரைச்சி வச்சுருந்தது, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் பெசரிட்டு வாழைக்காவையும் சேர்த்து நல்லா பெசரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த வாழைக்காவையும் சேர்த்துட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சு எடுத்தோன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி. தயிர் சாதம், சாம்பார் சாதம், கட்டுச்சோறுகள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.